الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله هو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح لهذه الأمة وتركها على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ومن اتبع هداه إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أرحم الراحمين அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சாலிஹீன்கள் அவர்களை மறுமை வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹீன்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனித ஜும்மாவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் பயந்து தக்வா செய்து அவன் ஏவிய கட்டளைகளை ஏற்று அவன் விலக்கியவற்றை தவிர்த்து வாருமாறு இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அழகிய வசியத் கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹுவின் நடிகார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகத்தான ஒரு மாதத்தை அடைய செய்து அந்த மாதத்தில் நல்லமல்கள் புரியக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதம் எங்களை விட்டு பிரியாவிடை பெற்று விட்டு சென்றாலும் கூட அந்த மாதம் எங்களுக்கு விட்டு சென்ற ஒரு தூது, அந்த மாதம் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த பயிற்சிகள் அவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையான அம்சமாக மாறிப்போயிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ரமதான் மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாழ்க்கையிலே அடைய செய்தமைக்காக வேண்டி அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றான், அல்லாஹ்வை துதி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றான். அந்த வகையில் தான் ரமதான் முடிந்தவுடன் அந்த முஸ்லிம் அந்த பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகின்றான். வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் அந்த மாதத்தை பூர்ணப்படுத்தி அந்த மாதத்தில் நல்லமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியமைக்காக வேண்டி அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு கூறி காட்டுகின்றான். அந்த வகையிலே ஈதுடைய அந்த தினத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அந்த தினத்தை பயன்படுத்திக் கொண்டோம். ஆனால் ரமதான் முடிந்து அந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தினம் முடிந்த பின்னர் எங்களுக்கு முன்னால் உள்ள கடமை என்ன என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ரமதானுக்கு பின்னர் உள்ள வாழ்க்கை எங்களுக்கு எப்படி அமைய வேண்டும்? ரமதான் மாதம் எங்களை விட்டு சென்றாலும் கூட
ரமதான் விட்டு சென்ற அந்த தூது எங்களிடம் காணப்படுகின்றது. அதுதான் அந்த ரமதான் மாதத்தில் நாங்கள் பெற்ற பயிற்சிகள். அந்த பயிற்சிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர வேண்டும் என்றுதான் எங்களிடம் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அந்த ரமதான் மாதம் எங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பமாக காணப்பட்டது. அந்த மாற்றத்தின் ஆரம்பம் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர வேண்டும் என்று அந்த ரமதான் எங்களிடம் எதிர்பார்க்கின்றது. அந்த வகையில்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இஸ்திகாமத்தாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய தீனிலே, அல்லாஹ்வுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய அமல்களை பொறுத்தவரையிலே எப்பொழுதும் நாங்கள் நிலையானவர்களாக, ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த வகையில் தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதான் மாதம் முடிகின்ற தருவாயிலே அவர்கள் கூறுவார்கள், மன் ஹாதல் மக்பூலு மின்னா ஃபனுஹன்னிஹி என்று கூறுவார்கள். அதாவது இந்த ரமதான் மாதத்திலே வெற்றி அடைந்தவர்கள், அல்லாஹ்விடம் கபூல் செய்யப்பட்டவர்கள் யார் என்று தேடுவார்கள். அவர்கள் நாங்கள் வாழ்த்த விரும்புகின்றோம், அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல விரும்புகின்றோம். அப்படியான அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களை அவர்கள் தேடுவார்கள். யார் அல்லாஹ்வுடைய அமல்களிலிருந்து தடுக்கப்பட்டவர்கள், நன்மைகளை இழந்தவர்கள், அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் கூற வேண்டும் என்று அவர்கள் ரமதான் முடிகின்ற காலத்திலே கூறுவார்கள். எனவே ரமதான் முடிகின்ற தருணத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பெற்றுக் கொண்டார்களோ, அல்லாஹ்விடம் பாவ மீழ்ச்சியை பெற்றுக் கொண்டார்களோ, நிச்சயமாக அவர்கள் பாக்கியசாலிகள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுவது போன்று, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரப் போகின்றது. அந்த மரணம் எங்கள் ஒவ்வொருவரையும் தழுவப் போகின்றது. அடுத்த வருடம் எங்களில் ரமதான் வருகின்ற வரைக்கும் யார் இருப்போம் என்று எங்களால் கூற முடியாது. ஆனால் ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி, யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு நரக விடுதலை பெற்று வ உதுகிலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகின்றார்களோ, ஃபகத் ஃபாஸ், அவர்கள்தான் வெற்றி அடைந்திருக்கின்ற அல் குர்ஆன் கூறி காட்டுகின்றது. ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். ஆனால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த உலக வாழ்க்கை வெறும் ஏமாற்றுகின்ற வாழ்க்கை என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அந்த வகையிலே அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானுக்கு பின்னர் நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே எப்பொழுதும் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாங்கள் செலுத்துகின்ற வழிபாடுகளை பொறுத்தவரையிலே நாங்கள் பிடித்த நோன்பாக இருக்கட்டும், நாங்கள் செய்த அமல்களாக இருக்கட்டும், அத்தனை அமல்கள் விடயத்திலும் கூட நாங்கள் எப்பொழுதும் நிலையானவர்களாக, எப்பொழுதும் தொடர்ந்து அந்த அமல்களை பேணக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த வகையிலே தொடர்ந்து அப்படியான அமல்களை செய்யக்கூடிய அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக அழகான வழிகாட்டலை சொல்லித் தந்திருக்கின்றார்கள். ரமதான் மாதம் முழுவதும் நாங்கள் ஃபர்தான நோன்பை பிடித்தோம். ஆனால் ரமதான் முடிந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு மகத்தான அமலை சொல்லித் தந்தார்கள். அதுதான் ஷவ்வல் மாதத்தின் அந்த 6 நோன்புகள். அந்த 6 நோன்புகள் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், ஒரு முஸ்லிம் அந்த ரமதான் மாதம் முடிந்தவுடன் தன்னுடைய அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடக் கூடாது. ரமதான் மாத நோன்புகள் ஃபர்தான நோன்புகளாக காணப்பட்டாலும் கூட அந்த ரமதானுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஷவ்வால் 6 நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான வ அகபஹு சித்தன் மின் ஷவ்வால் கஸியாமி தஹ்ரி குல்லி, யார் ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அதற்கு பின்னர் ஷவ்வால் மாதம் வரக்கூடிய அந்த மாதத்திலே 6 தினங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்கின்றாரோ அவர் காலம் முழுவதும் அல்லது வருடம் முழுவதும் நோன்பு பிடிப்பதற்கு சமம் என்று கூறி காட்டினார்கள். எனவே அந்த ஷவ்வால் நோன்பு உண்மையில் சுன்னத்தான நோன்பாக காணப்பட்டாலும் கூட ஃபர்தான நோன்புகளை பிடித்த மகத்தான நன்மைகளை அந்த 6 நோன்புகளின் மூலம் ஒரு முஸ்லிம் பெற்றுக் கொள்கின்றான். எனவே ஒரு அடியானுடைய அமல்கள் முடிந்துவிடக் கூடாது, அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த சுன்னத்தான நோன்புகளை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். எனவே இந்த ஷவ்வால் மாதத்தை நாங்கள் பயன்படுத்தி அந்த சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இப்படியான அமல்களை நாங்கள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகள் நிலையான அமல்களாக மாறிவிடுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் எங்களுக்கு கூறுவது போன்று, ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக, நபியே
உங்களுக்கு எப்படி நாங்கள் கட்டளையிட்டிருக்கின்றோமோ அதே போன்று உன்னோடு சேர்ந்து பாவ மன்னிப்பு பெற்று இறை வழியின்பால் திரும்பி வந்தவர்களை பொறுத்தவரையிலே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நிலையானவர்களாக இஸ்திகாமத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இங்கே கட்டளையாக கூறுகின்றான். எமது வாழ்க்கையிலே நாங்கள் அத்துமீறிவிடக் கூடாது என்று அல்லாஹ் கட்டளையாக கூறுகின்றான். வலா தத்தகவ், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அத்துமீற வேண்டாம். அத்துமீறாமல் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கிய அந்த கட்டளைகளை நீங்கள் இஸ்திகாமத்தாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே ஒரு பொழுதும் அமல்கள் முற்று பெறுவதில்லை. எப்பொழுது அந்த அமல்கள் முற்று பெறுகின்றன என்று சொன்னால், எப்பொழுது மௌத்து வருகின்றதோ, அந்த மௌத்தை எப்பொழுது ஒரு முஸ்லிம் சந்திக்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுடைய அமல்கள் முற்று பெறுகின்றன. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உனக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் உன்னுடைய ரப்பை நீ வணங்கிக் கொண்டே இருப்பீராக என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையாக கூறி காட்டுகின்றான். எனவே அந்த ரப்பை, அந்த அல்லாஹ்வை நாங்கள் மௌத்து வரைக்கும் வணங்கக்கூடிய மக்களாக காணப்பட வேண்டும். ரமதான் மாதம் சென்று விட்டது, ஆனால் ரமதான் விட்டு சென்ற அந்த நோன்பு இன்னும் எங்களிடம் இருக்குகின்றது. அந்த ரமதான் விட்டு சென்ற பிரதான கடமைகள் இன்னும் எங்களுக்கு மத்தியில் இருக்குகின்றது. அந்த ரமதான் விட்டு சென்ற இன்னொரு நல்ல அமல்கள், தர்மங்கள், சதகாக்கள், ஜகாத்துகள், எல்லா அமல்களும் எங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அமல்களுக்கு நாங்கள் பிரியாவிடைப்படுத்திக் விடக் கூடாது. மாற்றமாக ரமதான் எங்களை விட்டும் சென்றிருக்கின்றது, ஆனால் ரமதான் விட்டு சென்ற இந்த படிப்பினைகள், இந்த பயிற்சிகள், இந்த அமல்கள் எங்களை விட்டும் சென்றுவிடவில்லை. எனவே இந்த அமல்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அந்த அமல்களை நாங்கள் எப்பொழுதும் இஸ்திகாமத்தாக, நிலையாக, நேர்த்தியாக செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் எங்களுக்கு ஒரு நன்மாராயமாக சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறியவர்களை பொறுத்தவரையிலே, சும்மஸ்தகாமு, அதன் பிறகு அவர்கள் அந்த பாதையிலே ஸ்திரமாக இருக்கின்றார்கள், இஸ்திகாமத்தாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களை பொறுத்தவரையிலே ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அச்சப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதன் மூலம் அல்லாஹ் எங்களிடம் எதனை எதிர்பார்க்கின்றான் என்றால், நாங்கள் எப்பொழுதும் ரப்பானிக்களாக காணப்பட வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாங்கள், அல்லாஹ் தான் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், இயற்சிப்பவன், காப்பாற்றக்கூடியவன், எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவன், எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், இப்படி அல்லாஹ்வை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாங்கள், அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லக்கூடிய நாங்கள், அந்த அல்லாஹ் எங்களுக்கு காட்டிய அந்த பாதை, அந்த சிராத்தல் முஸ்தகீம், அந்த பாதையிலே நாங்கள் எப்பொழுதும் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கின்றான். இப்படி ஒரு வாழ்வு ஒழுங்கை, வாழ்க்கையை கட்டியெழுப்பக்கூடிய மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு எப்பொழுதும் அச்சம் இல்லை, அவர்கள் எப்பொழுதும் கவலைப்பட தேவையில்லை. இப்படியான ஒரு கவலையும் அச்சமும் இல்லாத வாழ்க்கை எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வை நாங்கள் ரமதானுக்குரிய ரப்பாக மாத்திரம் நாங்கள் அமைத்து விடக்கூடாது. அல்லாஹு தாலா ரமதானுக்குரிய ரப்பு மாத்திரம் அல்ல, மாற்றமாக எல்லா மாதங்களுக்கும் உரிய ரப்பாக நாங்கள் அந்த ரப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நவீன உலமாக்க எல்லோரும் இந்த உம்மத்துக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ரமதான் மாதம் மாத்திரம் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள் அல்ல, மாற்றமாக ஏனைய ரமதானுடைய அல்லாத காலங்கள், மாதங்களிலும் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே அந்த காலங்களில் எல்லாம் ரமதானில் பெற்ற அந்த பயிற்சிகளை நாங்கள் தொடர கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் நோற்ற நோன்புகள், ஓதிய குர்ஆன்கள், நாங்கள் செய்த நல்லமல்கள் அனைத்தும் எமது எஞ்சிய வாழ்க்கையிலே தொடர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூறி காட்டுகின்றான். உலாயிகா அஸ்ஹாபுல் ஜன்னah, இவர்கள் தான் சொர்க்கவாதிகள், அவர்கள் அந்த சொர்க்கத்திலே நிலையாக தங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூறி காட்டுகின்றான். எனவேதான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லிமுடைய ஈமான் எப்பொழுது ஒரு நிலையான ஒரு ஈமானாக மாறும் என்று சொன்னால், அவனுடைய கல்பு ஒரு நிலையான ஒரு ஸ்திரமான ஒரு நிலைக்கு வர வேண்டும். எப்பொழுது கல்பு, இந்த உள்ளம் ஒரு ஸ்திரமான நிலைக்கு வரும் என்று சொன்னால், அவனுடைய நாவு ஒரு ஸ்திரமான நிலைக்கு வர வேண்டும். எனவே எமது உள்ளம், எமது கல்பு, எமது உறுப்புகள் அனைத்துமே ஒரு நிலையானதாக, ஒரு ஸ்திரமானதாக மாறுவதற்கான ஒரு பெரும் பயிற்சியைத்தான் ரமதான் மாதம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆனால் ரமதான் மாதம் முடிகின்ற பொழுது
அந்த பயிற்சிகள் எங்கு போய்விடும் என்பதை தான் நாங்கள் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி போய் கிடக்கின்றது. எனவே ரமதான் மாதம் முடிந்தவுடன் அந்த அமல்களின் பிரதிபலிப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ஒருவன் தனது கையிலே நெருப்பு தணலை வைத்துக் கொண்டிருப்பது போன்றுதான் மார்க்கத்தின் மீது பொறுமையாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். எனவே இன்று மார்க்கத்தை பொறுத்தவரையிலே, மார்க்க விவகாரங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அவற்றை பற்றி பிடித்துக் கொண்டு வாழுகின்ற அந்த வாழ்க்கை எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய கையிலே நெருப்பு தணலை வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அதை போன்ற வாழ்க்கையாகத்தான் மாறி போயிருக்கின்றது. எனவே நாங்கள் மிக பொறுமையோடு சகித்துக் கொண்டு மார்க்க விவகாரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு அதில் ஸ்திரமாக இருக்க வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு காணப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு மகத்தான எச்சரிக்கையை எங்களுக்கு சொன்னார்கள். அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் நல்லமல்களை அதிகம் அதிகம் போட்டி போட்டுக் கொண்டு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எப்படி கடும் இருள்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு காணப்படுமோ அந்த இருள்கள் ஃபித்னாக்களாக உங்களுக்கு மத்தியிலே தோன்றும். எனவே அந்த ஃபித்னாக்கள் தோன்ற முன்பதாக நீங்கள் நல்லமல்களை அதிகம் அதிகம் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். கடும் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த இருள்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் எப்படி வாழ்வான்? அவனுக்கு நன்மையும் விளங்காது, தீமையும் விளங்காது, அவனுக்கு ஹைரும் விளங்காது, ஷர்ரும் விளங்காது. அப்படியான ஒரு கடும் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையைத்தான் இன்று நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். அப்படியான ஃபித்னாக்கள் எங்களை சுற்றி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஃபித்னாக்களிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இஸ்திகாமத்தாக, உறுதியாக, மார்க்கத்தில் பற்றுள்ளவர்களாக, மார்க்கத்தின் மீது நாங்கள் நிலையானவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அவன் காலையிலே மூமினாக இருப்பான், மாலையிலே காபிராகி விடுவான். மாலை நேரம் மூமினாக இருப்பான், அதே போன்று அவன் காலையிலே காபிராகி விடுவான். இப்படி அவன் அந்த மார்க்கத்தை உலகத்துக்காக விற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிவிடுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அப்படியானது ஒரு சூழ்நிலை, ஒரு கடும் ஃபித்னாக்கள் சூழ்ந்த ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் ரமதான் மாதத்தை எதிர்கொண்டோம். எனவே அந்த ரமதான் மாதம், அதிலே நாங்கள் மேற்கொண்ட அந்த மகத்தான பயிற்சிகள், அவைகள் எங்களுக்கு அடுத்த ரமதான் வரைக்கும் எங்களுக்கு ஒரு மிக பெரும் பயிற்சியை தரக்கூடியதாக அமைய வேண்டும். எனவே அந்த அமல்களை நாங்கள் எப்பொழுதும் புறக்கணித்து கூடாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிகாட்டல்கள், நாங்கள் எப்பொழுதும் இஸ்திகாமத்தாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நிலையானவர்களாக இருப்பதற்கு நாங்கள் அல்லாஹ்விடம் எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் இறைந்து மன்றாடி அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். ரப்பனா தப்பித் குலூபனா அலா தீனிக வ தாஅத்திக, யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தின் மீது, உனக்கு வழிபாடுவதன் மீது எங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக என்று ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும். அத்துஆ சிலாஹுல் முஃமின், பிரார்த்தனை என்பது ஒரு முஸ்லிமுடைய ஆயுதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த பிரார்த்தனைகளை நாங்கள் புறக்கணித்து கூடாது. மாற்றமாக அந்த பிரார்த்தனைகளின் மூலமாக அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு துஆ தான், யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தின் மீது, உனக்கு வழிபடுவதன் மீது எங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக, எங்களை இஸ்திகாமத்தாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடம் நாங்கள் எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ, அல்லாஹ்விடத்திலே மிகவும் மகத்தான கண்ணியத்துக்குரிய ஒரு செயல் துஆவை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே இந்த பிரார்த்தனை, இந்த துஆ எப்பொழுதும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அல்லாஹ்விடம் நாங்கள் துஆ செய்ய வேண்டும், மன்றாடி அழுது அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், ரமதான் மாதம் நான் செய்த அந்த அமல்கள், அந்த இபாதத்துக்கள், வழிபாடுகள் அனைத்தையும் எனக்கு வாழ்வு முழுவதும் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக, அந்த அமல்களை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்விடம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே ஒரு முஸ்லிம் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு அவனுக்கு தேவையான ஒரு அடிப்படையான அமலாக இந்த துஆ காணப்படுகின்றது. அல்லாஹ்விடம் எப்பொழுதும் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இரண்டாவதாக ஒரு முஸ்லிமிடம் தேவைப்படுகின்ற இன்னொரு முக்கியமான பண்புதான் எங்களுக்கு பொறுமை தேவைப்படுகின்றது. இந்த அமல்களை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான மிக பெரும் பொறுமை
எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஹராம்களிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொண்டு அவற்றை விட்டும் தூரமாகி நாங்கள் எங்களை ஒரு கற்புள்ளவர்களாக அதே போன்று பொறுமை மிக்கவர்களாக வாழ்வதற்கான ஒரு பயிற்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் எப்பொழுதும் கற்பொழுக்கத்தோடு வாழ முற்படுகின்றானோ, எப்பொழுதும் அவன் மற்றவர்களிடம் கை நீட்டாமல் அவன் இஃபத்தாக அவன் வாழ முற்படுகின்றானோ, அல்லாஹு தஆலா அவனை அப்படித்தான் வாழச் செய்வான். அப்படியான ஒரு கற்பொழுக்கம் உள்ளவனாக எப்பொழுதும் அவன் அடுத்தவர்களிடம் கை நீட்டாத தேவையற்றவனாக அல்லாஹு தஆலா அவனை வாழச் செய்வான். ஒமை இஸ்தக்னி யூனிஹில்லாஹு, யார் எப்பொழுதும் தன்னிடம் காணப்படக்கூடியவைகள் எனக்கு போதும் என்று அந்த போதும் என்ற மனம் அப்படி வாழுகின்றானோ, அல்லாஹு தஆலா அவனை போதுமானவனாக ஆக்கிவிடுவான் என்று கூறினார்கள். ஒமை யஸ்பிர் யுஸப்பிருல்லாஹு, யார் பொறுமையை கையாளுகின்றானோ அல்லாஹ் அவனை பொறுமையாளனாக மாற்றி வைப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். எனவே இந்த ஃபித்னாக்கள் நிறைந்த இந்த கால பிரிவிலே எங்களுக்கு தேவையான அடிப்படை பண்புகள் இவை. நாங்கள் எங்களுடைய இஃபத்தை, எங்களுடைய கற்பை, மானத்தை, எங்களுடைய கௌரவத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் எப்பொழுதும் அடுத்தவரிடம் கை நீட்டாமல் எங்களிடம் உள்ளதை போதுமாக்கி கொண்டு வாழ வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இந்த அமல் இபாதத்தை பொறுத்தவரையிலே அவற்று மீது பொறுமையாக இருந்து அந்த அமல்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த முஹ்லிகாத், எங்களுடைய நன்மைகளை அழித்துவிடக்கூடிய மிக பெரும் பாவங்கள், அந்த பாவங்களை விட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு ஹராமாக்கிய அம்சங்கள், அவற்றை நாங்கள் நெருங்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஈமான் கொண்டவர்களே, ஷைத்தானுடைய அந்த எட்டுக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஷைத்தான் எங்களுக்கு காட்டக்கூடிய கவர்ச்சிகள், படிப்படியாக ஒவ்வொரு கவர்ச்சியையும் காட்டி அந்த ஷைத்தான் எங்களை விபச்சாரத்தின் மீது, ஹராத்தின் மீது, அனைத்து பாவங்களின் மீதும் ஷைத்தான் எங்களை படிப்படியாக ஒவ்வொரு எட்டாக எங்களை அழைத்து சென்று எங்களை வழிகாட்டிலே மூழ்க வைப்பான். எனவே அந்த ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கின்றான். எனவே ரமதான் மாதம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான மிக பெரும் ஒரு பயிற்சியாக அந்த மாதம் எங்களுக்கு காணப்பட்டது. எனவே அந்த ஷைத்தானின் அடிச்சுவடுகள், அவற்றை அந்த ஷைத்தான் எங்களுக்கு உடனடியாக இந்த பாவத்திலே அவன் விழச் செய்ய மாட்டான். மாற்றமாக படிப்படியாக ஒவ்வொரு எட்டாக எங்களை வைக்க செய்து அந்த பாவங்களின் பால் எங்களை அவன் வீழ்த்தி விடுகின்றான். எனவே அத்தகைய பாவங்களிலிருந்து, அத்தகைய ஷைத்தான் அடிச்சுவடுகளிலிருந்து நாங்கள் தூரமாகி ஹராத்தை விட்டும் அத்தகைய பாவங்களை விட்டும் எங்களை தூரமாக்க வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு காணப்படுகின்றது. எனவே அந்த ரமதான் முடிந்த பின்னர் நாங்கள் கையாள வேண்டிய ஒரு முக்கியமான கடமையாக, பொறுப்பாக எங்களுக்கு இருக்கின்றது. மூன்றாவதாக, மதிப்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். குறிப்பாக நாங்கள் செய்யக்கூடிய, பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும், மறைமுகமாக செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும், அந்த அத்தனை பாவங்களையும் பொறுத்தவரையிலே நாங்கள் அல்லாஹ்விடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் கூட அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். எனவே இத்தகைய பாவங்களை பொறுத்தவரையிலே நான் மிகவும் முயற்சித்து கஷ்டப்பட்டு அந்த பாவங்களை விட்டும் தூரமாக வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதுமே உறுதி பூண கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை நெருங்கிய மிக பெரும் மகாத்மாக்கள், உலமாக்கள் கூறுவார்கள், துனூபுல் ஹலவாத் ஹிய அஸ்துல் இன்திகாசாத், அதாவது தனிமையில் இருந்து செய்யக்கூடிய பாவங்கள், யாரும் என்னை பார்க்காத நிலைமையிலே நாங்கள் தனியாக இருந்து செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையிலே அந்த பாவங்கள் தான் எங்களுடைய வீழ்ச்சிக்கான அடிப்படை என்று கூறுவார்கள். எனவே தனிமையிலிருந்து செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் என்னை பார்க்கின்ற பொழுது நான் எப்படி அந்த பாவங்களை செய்ய முடியும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்றுதான் இபாதாத்துல் ஹஃபா என்று சொல்வார்கள். மறைமுகமாக நான் செய்யக்கூடிய நன்மைகள், இபாதத்துக்கள், அந்த இபாதத்துக்கள் தான் அஅலமு அஸ்பாபித் தபாத், இந்த பாதையில், இந்த மார்க்கத்தில், இந்த தீனிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, உறுதியாக இருப்பதற்கு, இஸ்திகாமத்தாக இருப்பதற்கான ஒரு அடிப்படை நாங்கள் செய்யக்கூடிய மறைமுகமான வணக்கங்கள். அந்த வணக்கங்கள் தான்
யாருமே பார்க்காத, அடியார்கள் பார்க்காத நிலையிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த மனோநிலையோடு செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள் தான் என்னை எப்பொழுதுமே இந்த மார்க்கத்திலே ஸ்திரமாக நிலையாக வைக்கக்கூடிய வணக்கங்களாக காணப்படுகின்றன. எனவே எப்பொழுதும் நாங்கள் இந்த வணக்கங்களை பொறுத்தவரையிலே எப்பொழுதும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு தனியாக இருந்து அமல் செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை நாங்கள் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். தனியாக இருக்கின்ற பொழுது பாவங்களிலிருந்து தூரமாகக்கூடிய அந்த பக்குவத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஆன நல்லமல் செய்யக்கூடிய மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய நன்மாராயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தாலா மிக மகத்தானதொரு நன்மாராயத்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். இந்த நவீன காலத்தை பொறுத்தவரையிலே மக்கள் ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், கவலை, துன்பம், பிரச்சனைகள் இவற்றுக்கு மத்தியிலிருந்து எப்படி நாங்கள் கலடுவது என்று சிந்திக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு முஸ்லிம் எங்கிருந்தான் மன அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறி யார் அந்த பாதையிலே நிலையாக இருக்கின்றார்களோ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அப்படி இஸ்திகாமத்தாக தபாத்தோடு வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மீது வானவர்கள் இறங்கி வருகின்றார்கள். வந்து சொல்லுகின்றார்கள், அல்லா தகாஃபு, நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, வ அப்ஷிரு பில் ஜன்னா, உங்களுக்கு நாங்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுகின்றோம், அல்லதி குந்தும் தூஅதுன், உங்களுக்கு எந்த சொர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ அந்த சொர்க்கத்தை கொண்டு நாங்கள் உங்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றோம் என்று கூறிவிட்டு சொல்வார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உங்களுக்கு பொறுப்பாளர்கள் நாங்கள் தான். நீங்கள் யாரையும் பொறுப்பாக உலகத்தில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் உங்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பாளர்கள், உங்களை நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்கின்றோம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன், அந்த சொர்க்கத்திலே நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகின்றீர்களோ, உங்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகின்றோ அவற்றையெல்லாம் உங்களுக்கு அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இத்தகைய ஒரு சுபசோபனம் நன்மாராயம் நாங்கள் வேறு எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுதெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது ஸ்திரமாக நிலையாக நாங்கள் இருந்து அல்லாஹ்வுக்கு அமல் செய்கின்ற விடயத்தில் கூட நாங்கள் எப்பொழுதெல்லாம் நிலையாக இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இத்தகைய நன்மாராயங்களையும் இத்தகைய நற்செய்திகளையும் தந்து கொண்டே இருக்கின்றான். அந்த வகையிலே ரமதான் முடிந்த பின்னர் நாங்கள் எல்லோரும் அந்த ரமதானில் எவற்றையெல்லாம் பயிற்சியாக பெற்றுக்கொள்ளோமோ அந்த பயிற்சிகளை தொடர்ந்து எமது வாழ்க்கையிலே நாங்கள் மரணம் வரைக்கும் பின்பற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மௌத் வரைக்கும் உனக்கு வழிபட்டு வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் கரீம் ونفعنا وإياكم بآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم فاستغفروه إنه هو الغفور الرحيم.